நாங்க சொல்லுவது இருக்குன்னா, இவரே எங்க நீதிமன்றத்துல போயிட்டு சொன்னாரு, "இல்ல ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுய்யா. இது ஒரு புத்தகத்துல படிச்சேன்." அப்ப ம். புத்தகத்துல படிச்ச நீ மேடையில பேசும்போது இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே. அங்க கைதட்டல் வாங்குறதுக்காக என்னுடைய கருத்த தன்னுடைய கருத்தா சொல்ல வேண்டியது. பறையர்கள் அப்படின்னாலே அவங்கள தொட்டா தீட்டுனா பஞ்சபரன்னு சொல்லி நாடார்களை பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் நிலவன ஒரு காலம். இந்த கட்டத்துல ஒரு மாநாட்டுல போர்டு எழுதி போடுறாரு. இது நாடார் பறையர் சமைத்த உணவு மாட்டுக்கறி பரிமாறப்படும். நேரத்தில் இதை சொல்லக்கூடியது மூலமாக ஒரு பிஜேபி மீது இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை, அது அவசியமான எதிர்மறையான சிந்தனை, இதை மழுங்கடிக்கக்கூடியதாக தான் அதை பார்க்கணும். நம்ம 4வது இடத்துல இருந்து வருவோம். என்ன பொறுத்த 4வது இடம் எடப்பாடி பழனிசாமி. ஓங்கி அடிப்போம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சினிமா இயக்குனர் ப ரஞ்சித் தலித் சமூகத்தை சம்மந்தப்படுத்தி நிறைய அவங்கள மையப்படுத்திய நிறைய படங்கள் எடுத்தவர். அரசியல் குறித்தும் சமீபத்தைய ஒரு 2 ஆண்டுகளா பேசிட்டே வர்றாரு. அவர் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்துல பாஜகவை நுழைய விட்டது நீங்க தான் அப்படின்ட்டு யாரை சொல்றாருன்னா, திராவிட இயக்கங்களை பார்த்து சொல்றாரு, திமுகவை பார்த்து சொல்றாரு. ஏன்னா திமுக கூட்டணியில தான் பிஜேபி 4 எம்எல்ஏக்கள் இங்க வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விசிகா கூட நல்ல நட்புறவு இருந்தாரு, திராவிட இயக்கங்கள் கூட இருந்தாரு. இப்போ திடீர்னு என்ன முரண்பாடா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்து இங்க பாஜக கொண்டு வந்து திமுக தான் ராஜா முதற்கொண்டு எம்எல்ஏ ஆனது அந்த சமயத்தில் தான் அப்படிங்கிறது நடந்த ஒரு விஷயம். நம்மளும் அதை விமர்சிக்க தான் செய்கிறோம், கண்டிக்க தான் செய்கிறோம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை பேச வேண்டிய நேரம் அது வரல. ஏன்னா பழச சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இதை சொல்லக்கூடியது மூலமாக ஒரு பிஜேபி மீது இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை, அது அவசியமான எதிர்மறையான சிந்தனை, இதை மழுங்கடிக்கக்கூடியதாக தான் அதை பார்க்கணும். நம்ம பாரஞ்சித் ஏற்கனவே அவர் பேசின பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இரட்டை வாக்குரிமை பற்றி அவர் மனசுக்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அதில் திருமாவளவனையும் விமர்சித்து பேசினார். அது ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு பக்கம் ராஜராஜனை பற்றி பேசிட்டு மாமன்னன் ராஜராஜன் சொல்றாங்க, அவர் காலத்துல தான் ஜாதி தலை தோங்கியது, இது பண்ணது அதெல்லாம் பேசினாரு. அது உண்மை இல்ல இப்ப தவறு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகல. அது ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்லை இன்னொன்னும் பார்க்க போனா என்னன்னா, அந்த கால சூழலுக்கு அது நடந்ததா, அதை நம்ம எப்படி மாற்றலாம்னு நினைச்சுதான் அடுத்ததுக்கு வரணும். கடந்த காலத்துக்கு போக முடியாது. அது சரிப்பட தான் வரணும். ஒருத்தர் குறை சொல்லுவா, அந்த சூழலுக்கு அவன் பண்ணியிருக்கிறான். அந்த ஒரு இதுனா நாங்க சொல்லுவது இருக்குன்னா, இவரே எங்க நீதிமன்றத்துல போயிட்டு சொன்னாரு, இல்ல ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாதுய்யா, இது ஒரு புத்தகத்துல படிச்சேன். அப்ப புத்தகத்துல படிச்ச நீ மேடையில பேசும்போது இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்ல வேண்டியதுன்னா, அங்க கைதட்டல் வாங்குறதுக்காக என்னுடைய கருத்தை தன்னுடைய கருத்தா சொல்ல வேண்டியது. என்ன சொல்றது? எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு மனநிலையை சொல்றேன். நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமேல இன்னொருத்தரை சாட்டிக்கிறது. இது ஆச்சு. இதே மாதிரி இவருடைய மனநிலைக்கான ஒரு இன்னொரு விஷயமே, இவருடைய முதல் படமான அட்டகத்தைய இன்னொருத்தர், இவர் தலித் பேர், இதே தலித் இனத்தை சேர்ந்த இன்னொரு இயக்குனர், அறம்படத்துடைய இயக்குனர் கோபிநாதனுடைய கதை தான் அது அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சை வந்தது. மெட்ராஸ் படத்துக்கு இவர் இருக்கிறதா சர்ச்சை வந்தது. இப்படி பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு உள்ளான நபர் தான் ப ரஞ்சித். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு, சமீப நாட்களாவே சேர்ந்து போராடுவோம் சொல்றீங்க. அதெல்லாம் இத்தனை நாள் ஒதுக்கி வச்சுட்டீங்க. நாங்க தனித்து நின்று பண்ணுவோம். தனித்து நிற்கிறதுக்கான வேலையே இவர் பார்க்கிறாரு. அதாவது தலித் மக்களை பொது சமுதாயங்களோட இணைக்கணும். இப்போ ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, ஊரு வேற சரி வேறன்னு. தந்தை பெரியார் அவர் அறிக்கையை அவர் அறிக்கை மட்டும் எத்தனையோ நம்ம பேசியிருக்கிறாரு. எங்களுடைய நோக்கம், ஒரே நோக்கம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் சமுதாயத்தோட இணைத்து இது பண்ணணும், இந்த சமுதாயத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு. அதை தான் தந்தை பெரியார் பண்ணார்ல மாநாட்டிலே. அவர் அந்த காலத்திலேயே, இந்த காலத்திலேயே நம்ம சில நாளிதழ்களில் பார்க்குறோம், செய்திகள் பார்க்குறோம். ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு ஆயா, அந்த ஆயா அம்மா சமைச்சாங்க சத்துணவுங்கிறதுனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். பல இடங்கள்ல அப்படி இல்லை, சமத்துவமான ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறது யதார்த்தம். ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கும் அப்ப பெரியார் வாழ்ந்த காலத்துல எப்படி இருக்கும்? அது பறையர்கள் அப்படின்னாலே அவங்கள தொட்டா தீட்டுனா பஞ்சபரன்னு சொல்லி நாடார்களை பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் நிலவன ஒரு காலம். ஆமா. அந்த கட்டத்துல ஒரு மாநாட்டுல போர்டு எழுதி போடுறாரு, நாடார் பறையர் சமைத்த உணவு மாட்டுக்கறி பரிமாறப்படும். அதுக்கு டோக்கன்
இலவசம் இது கிடையாது. மாநாடுல கலந்துக்கிறதுக்கு காசு, சாப்பிடுறதுக்கு காசு வசூலிச்சாரு. எல்லாம் பொதுமக்களுக்காக அத வாங்கி சேர்த்து பொதுமக்களுக்கு பண்ணதான் உலகறிந்த ஒரு விஷயம் அது. ஆமா. அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு தான். ஒண்ணா இருக்கணுங்கிறது. அம்பேத்கருடைய ஒரு விஷயமும் அதுதான். தனித்து நின்னாங்க இங்க சமுதாயத்துல இருந்துட்டு தனித்து தந்துட்டு எங்க தனித்து போணும்? இது பிஜேபியோட ஒரு அஜெண்டா. மக்கள் பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அத ஆமா. இவரு வேற விதமா பண்றாரு. இப்ப சீமான சொல்லுவாங்கல்ல பிஜேபியோட பி டீம்னு. ஆமா. இவரு சி டீமா இருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ரஞ்சித் பிஜேபியோட சி டீமா? சி டீமா இருக்கிறதுக்கான ஒரு ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இருக்கிற மாரி இருக்கிறேன் அப்படின்ட்டு இருந்துட்டு, பிஜேபியோட விஷயம் என்ன? எல்லாரையும் பிரிச்சு வைக்கிறது தான் பிஜேபியோட வேலை. ஆமா. பிரித்தாள்வது தான். பிரித்தாளு தான். சேர்த்து வைக்கிறது கிடையாது. பிரிவினை தான் அவங்களுடையது. இப்ப அதே தான் இவரு பண்றாரு. அவங்க வேற காரணம் சொன்னா, இவரு வேற காரணம் மாரி இருக்கு. ஆனா விஷயம் அதேதான். உண்மைதான். அதனால ஒண்ணு அ ரஞ்சித் பல விஷயங்கள தான் ஒரு அறியாமையான ஒரு மனிதர் அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் நான். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூட கருத்து முரண்பாட்டு எல்லாம் பேசினார். இரட்டை வாக்குரிமை அது இதுங்கிறலாம் அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும். அவர்தான் எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுவாரு. அது ஒண்ணு. அதே மாரி தான் அந்த ராஜராஜன் விஷயம் உண்மையா பொய்யானே இவருக்கு தெரியாம எதிலயோ படிச்சுன்னு சொல்லி அப்புறம் கவுந்தாரு. இப்படி விவரம் தெரியாம பேசுறதுங்கிறது அவருடைய ஒரு குணமா இருக்கு. அந்த விவரம் தெரியாத மட்டுமே இருந்தாலும் பரவால்ல. ஒரு அடமென்ட்டு சொல்லுவாங்கல்ல, அது கண்ண மூடிட்டு ஒரு விஷயம் அதுக்குள்ள ஏதோ ஒரு அஜெண்டா வந்து இருக்கலாம். பிஜேபி சார்பான அஜெண்டா இருக்கலாம். ரஞ்சித்துக்கு. கிட்டத்தட்ட அண்ணாமலை மாரி சொல்றீங்க. இருக்கலாம். வாய்க்கு வந்தத பேசுறது, இது பண்றது. அதுல ஏதோ ஒரு லாப நோக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு ஏன்னா நடவடிக்கை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தோணுது. இது வந்து ரஞ்சித்துடைய பேச்சுகள் ரொம்ப கண்டிக்கத்தக்கவையான ஒரு விஷயம். ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே முடிஞ்சு எலெக்ஷனு. இந்த தமிழ்நாட்டுல உள்ள தலைவர்கள்ல வந்து கேம்பெயின்ல ஜொலித்தது யாருன்னு நினைக்கிறீங்க? உங்கள பொறுத்த வரைக்கும். இதுலாம் நம்ம 4வது இடத்துலேருந்து வருவோம். என்ன பொறுத்த 4வது இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஓங்கி அடிப்போம். அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி பக்கம் கடைசி வரைக்கும் போகல. ஆரம்பத்துல சுத்தமா போகல. அப்புறம் லைட்டா அப்படி போக ஆரம்பிச்சாரு. அவருக்கு தெரிஞ்சதை பேசுறாரு. அவரு ஓரளவு ஈர்ப்பான ஒரு விஷயம் தான் அவரு பண்ணது ஒண்ணு. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உதயநிதி. போன இதுல வந்து இன்னும் ஜொலிச்சாருன்னு சொல்லலாம். போன தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா இந்த செங்கல்ல வச்சு இது பண்ணி எய்ம்ஸ் இதுக்காக பண்ணாரு. இப்ப இந்த இதையும் அவருடைய இது ஓகே பண்ணாரு. என்னமோ அந்த அளவுக்கு இல்ல இந்த தடவை. கொஞ்சம் பல்வேறு பல பணிகள் காரணமா இருக்குமா? இல்ல வந்து அது மீடியாக்கள்ல அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகலையா? அது தெரியல அப்படின்னு. அப்புறம் 2வது இடம்னு சொல்லப்போனா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓ! அவரே 2வது இடம் தானா? ஆமா. நிச்சயமா வந்து அருமையா அவரு நல்லா சிறப்பா பண்ணாரு. தமிழ்நாடு முழுக்க போனது மட்டும் இல்லாம வந்து பிஜேபியை எதிர்த்துக்கான ஒரு விஷயங்கள், அந்த வரிகள் நம்ம எவ்வளோ கட்டுறோம், அவங்க எவ்வளோ திருப்பி தராங்க, என்னென்ன பண்ற தகவல்கள் இதெல்லாம்னாரு. முதலிடம் என்னுடைய பார்வை வந்து கனிமொழி எம்பிய சொன்னேன். ஓ! ஓகே. அவங்க நம்ம அண்ணாமலை குடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இந்த விஷயத்துல வந்து நம்ம காமெடியன்கள சேர்க்க வேணாம். ஆனா எடப்பாடியை நான் காமெடியன்ல சேர்க்கல. அவரு இந்த தேர்தலை பொறுத்தளவுல அது இது இல்ல. அதான் சொல்ல 4, 3, 2 1வது இடம் வந்து கனிமொழி. என்ன அப்படின்னா நெறைய விஷயங்கள் அவங்க வந்து ஒரு பட்டு திரிக்கிற மாரி சொன்னாங்க. பல திமுக தலைவர் பேசுனது தான் இவங்க பேசு இன்னும் வீரியமா இருந்தது. அத வெள்ள நேரத்துல வந்து மோடி வரல, நிதி ஒதுக்கல, எதுவுமே செய்யல. இப்ப எத்தனை தடவ வர்றாரு, இப்ப எதுக்கு வர்றாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு விஷயங்கள்ல வந்து ஆரம்பிச்சு இவங்க பேசுனதுலருந்து, முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு மணிப்பூர் விஷயத்த பேசுனது இவங்க தான் நெனைக்கிறேன். தமிழ்நாடு தேர்தல் இதுல மணிப்பூர்ல நடந்த பெண்களுக்கு எதிரான பலாத்கார கொடுமைகள பத்தி 4, 5 இடத்துல அவங்க விரிவா பேசுனாங்க. இது ரொம்ப அவசியமான விஷயம்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது வந்து இது எங்கேயோ நடந்த ஒரு விஷயம். பொதுவாவே நம்ம நாட்டுல வந்து ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா கூட ஒரு மாநில அளவான தேர்தல் மாரி தான். இங்கேயும் வந்து நம்ம தமிழ்நாட்ட பொறுத்த அளவுல மாநில கட்சிகளுக்கான இடையிலான பிரச்சனை, மாநில பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைலாம் கூட வந்துட்டு இருக்கும். ஆமா. ஆனா நாடாளுமன்றத்திலங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கா பேச வேண்டிய விஷயம். இங்க அப்படி நடக்கிறது இல்ல. ஆனா அத தாண்டி கனிமொழி வந்து மணிப்பூரை பத்தி ஒரு 4, 5 இடங்கள்ல அவங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த மக்கள், அந்த பெண்களுடைய சோகத்த வந்து ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க. ஒரு தொகுதியிலயுமே ஒவ்வொரு இன்சிடென்ட் பத்தி பேசுனாங்க. ஒரு இடத்துல பேசுனா இன்னொரு இடத்துல ரிப்பீட் பண்ணல. அது ஒரு விஷயம். அடுத்தது தான் சொல்லுவேன். என்னன்னா, சில பேர் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க திருச்சியில என்ன பேசுனாங்களோ, ஆமா. அதே தான் கன்னியாகுமரி வரைக்கும், இல்ல சென்னை வரைக்கும் இருக்கும். ஆமா. அப்ப ஊடகங்கள் கிடையாது. கிடையாது. இப்போ ஒரு தடவ சொல்லுவாங்க அது மாரி ஒரு பேச்சு வழக்குல வரக்கூடிய ஒரு தகவல் அது. இரா நெடுஞ்செழியன் அவருடைய பேச்சு ரொம்ப நாவலர்.
அவருடைய பேச்சு வந்து எல்லாரையும் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் அவருது. அப்போ அவர் ரொம்ப அணுக்க தொண்டர் வந்து இது மாதிரி சென்னையில் அவர் கூட்டத்து வந்திருக்காரு. அடுத்தது வேலூர்னா வேலூருக்கும் கூட போயிருக்காரு. அப்புறம் சேலம்னோட சேலத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் சொல்லி என்ன அங்கே பேசுறதா இங்கேயும் பேசுறீங்க, அங்கே கேட்டவன் ஏன் இங்கே நீ வர்ற அப்படின்னாரா. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அது மாதிரி தான் இருக்க முடியும். ஆமாம். இப்போ நாளிதழ்களில் வரக்கூடிய இதுதான் வரும். ஒரு சென்னையில் பேசினா வரும். அது முழுமையாக வரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு சுருக்கமாக போட்டிருப்பாங்க. அந்த எதுக மோனையோடு இருக்கக்கூடிய அந்த பேச்சு தொழிலாம் நேராக பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் சென்னையில் பேசுனது மறுநாள் காலையில் தினசரியில் வந்தால் கூட அன்னைக்கு வந்து வேலூர்லேயோ இல்லை சேலத்துலேயோ ஒரு கூட்டம் தான் மக்கள் அங்கேயும் கூடுவாங்க. ஆமாம். அது ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லையே. நீங்கள் பேசுகிறப்பே லைவ்ல போயிடுது. திருச்சியில் நீங்கள் என்ன பேசுனீங்கிறத உலகம் முழுக்க பார்க்கலாம். ஆமாம். அப்போ நீங்கள் அதே நீங்கள் திருநெல்வேலியில் வந்து பேசுனீங்கன்னா ரிப்பீட்டுன்றான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க அந்த ரிப்பீட்டுங்கிற விஷயமே இல்லாமல் அந்தந்த ஊருக்கான விஷயமும் அது ஒரு பெரிய ஒரு இது வந்து திராவிட இயக்க பாணின்னு சொல்லலாம். அண்ணா அப்படிதான் பேசுவார். அவருடைய பேச்சு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள ஒரு சூழல் என்ன, அந்த ஊருடைய வரலாறு, அங்க இருந்த இயக்க முன்னோடிகள், பெரிய தலைவர்கள், இவங்கள பத்தின விஷயங்களை சொல்லி அங்க உள்ள பிரச்சனைகளை சொல்லி அதே மாதிரி தான் கலைஞர். இப்ப ஸ்டாலினும் பல இடங்கள்ல அப்படிதான் பேசினார். இது மாதிரி இது வந்து ஒரு திராவிட இயக்க பாணி மரபு. அத ரொம்ப தெளிவா பிடிச்சி பேசுனது இவங்க. ஒவ்வொரு ஊரை பத்தியும் ஆழமாக. இப்ப சாதாரணமா வந்து ஒரு மேலோட்டமா இல்லாம ரொம்ப ஆழமா அந்த ஊரை பத்தின விஷயங்களையும் சொல்லி அந்த பிரச்சனைகளையும் சொல்லி ரொம்ப சிறப்பா எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்ப நம்பர் 1 அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்துல சொன்னா என்னுடைய மதிப்பீடு வந்து கனிமொழி எம்பிய சொல்லுவேன் நான். சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான முக்கியத்துவம் ஒன்றும் இல்லை. துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, எம்பியா இருக்கிறாங்க. ஆனா இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆக போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா கனிமொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. குறைஞ்சபட்சம் ஒரு அரசு ரீதியான ஒரு பதவி இப்போ வந்து இப்போ எம்பியா ஜெயிக்கிறாங்க, இப்போ ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா ஒரு அமைச்சர் பதவி இந்த மாதிரிலாம் கூட இல்லாமல் கூட ஒரு எம்பி ஓகே, ஒரு அரசு ரீதியான ஒரு எம்பி கட்சியில இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி அவங்கள வந்து ஒரு திராவிட இயக்க பிரச்சாரகராவது பயன்படுத்தலாம். இதனால கட்சியில அவங்க செல்வாக்கு ரொம்ப வளர்ந்துருமோ பிரச்சனை வருமோலாம் பயப்பட வேண்டியதில்லை. கட்சியை தாண்டின திராவிட இயக்க சிந்தனைக்கான விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கான ஒரு அமைப்பை கூட ஏற்படுத்தி அவங்கள வந்து அதுக்கு தலைவராக்கலாம். ஏன்னா இந்த காலத்தின் கட்டாயம் இப்ப தேவைப்படுது. இது இப்ப நடக்கிற தேர்தலே வெறும் கட்சிகளுக்கு இடையான தேர்தல் கிடையாது. திராவிட ஆரியம் அப்படிங்கிற இரு முனையில இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய போராட்டகரமான ஒரு களமா இருக்கு. இப்ப திராவிட சிந்தனையை விதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அதற்கு மிக பொருத்தமான நபர் வந்து கனிமொழி அவர்கள் தான். அதனால கட்சியிலே வந்து இன்னொன்று வந்து என்ன செய்ய என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை வந்து என்னன்னா, எல்லா கட்சியிலுமே செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா திமுக என்னன்னா அறிவியல் ரீதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். இப்போ பிஜேபிலாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியான அமைப்புன்னு ஜோதிடர் கொண்டு போய் தலைவராக வச்சிருக்கிறான். அது என்ன கொடுமையான ஒரு விஷயம். அறிவியல் ரீதியாவே ஜோதிடம். அதாவது அறிவியல் என்ன அப்படின்னா சூரியனை பூமி சுத்துதுங்கிறது தான் அறிவியல். ஜோதிடத்துல எப்படி இருக்குன்னா பூமியை சூரியன் சுத்துறதா இருக்கு. அது எப்படி உண்மையா இருக்கும்? அதன் அடிப்படையில் கணிக்கப்படுறது எப்படி உண்மையா இருக்கும்? அது எப்படி அறிவியல் ஆகும்? ஆனால் இன்னும் அதை நம்பிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால அறிவியல் ரீதியாக அப்படின்ட்டு இல்லை ஒரு பகுத்தறிவு பாசறைன்னு கூட வச்சு முழுக்க திமுகவே பகுத்தறிவுக்கான ஒரு விஷயமா தான் அந்த கட்சி இருக்கு. ஆனால் அவருடைய தொண்டர்களே வந்து பல பேர் இப்படி இல்லை. திமுக உயிர்கூறா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள் அத்தனையும் பண்ணுவாங்க. இது திமுக தலைவர்கள் வீட்டில இருந்து தொண்டர்கள் வீடு வரைக்கும் பார்க்கலாம். இதை ஒரு காலத்துல எப்படி இருந்தது? திருப்பதி கணேசா திரும்பி போ, சிவாஜி கணேசன் திருப்பதி போயிட்டு வந்துட்டாருன்னு அவர் திமுக இருந்த ஒரு காலகட்டத்தில் திரும்பி போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தான் தொண்டை. இப்ப எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தருமே கோயிலுக்கு போய் தான் விஷயங்கள் ஆரம்பிக்குது. கட்டடத்துக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் பூஜை பண்ற பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் தான் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால அறிவியல் கழகம்னே ஒன்று வைக்கலாம். இல்ல பகுத்தறிவு கழகம்னு இன்னொன்று வைக்கலாம். அதுக்கான ஒரு அமைப்பு வச்சு இந்த கட்சியை தாண்டின ஒரு விஷயங்களாக இதனால வந்து கனிமொழி பெருசா வளர்ந்துருவாங்களோ இது ஒரு அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி நோக்கங்கள் இருக்கிறதாவும் தெரியல. கட்சியை கைப்பற்றணும் போகணுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் வந்து இல்லை. ஆனா அவங்களுடைய அடிப்படை நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது விஷயமா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இவங்களை ஒரு அதை கட்சியை தாண்டின ஒரு தலைவராக அவங்க கனிமொழி அவர்களை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சதுனால இப்போ மற்ற மாநிலங்கள் வந்து 5 ஃபேஸ் நடக்க இருக்குது. இந்தியா கூட்டணியில் முக்கியமான ஒரு அங்கமாக திமுக இருக்குது, ஸ்டாலின் இருக்கார். ஏன் மற்ற ஸ்டேட்டுக்கு அவங்க போகலைன்னு நினைக்கிறீங்க?
இல்ல ஏன் பிரச்சாரத்துக்கு போயிருக்கலாமே. ஏன் போகலன்னு தெரியல. ஆனா போகணுங்கிறது தான் என்னுடைய அங்க போயிட்டு நீங்க ஒண்ணும் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் பேச வேண்டியது இல்ல. தமிழ்லயும் பேசலாமே. ஒரு தடவ மொழி மாற்றம் பண்ண வச்சுக்கலாம். ஆமா. முக ராகுல் வந்து ஸ்டாலின் இங்க பேசுறாரு. ஆ மோடி பேசுறாரு. மோடி பேசுறார்ல. அது மாரி ஸ்டாலின் போய் பேசலாமே. நல்லதாச்சே அது. ம். இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு தான் வந்து சமூக நீதிக்கு ஒரு முன்னுரிமையான ஒரு மாநிலமா இருக்கு. இங்க எத்தனையோ விஷயங்கள் இங்க வந்து அது சமூக நீதிக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ம். இதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட மாநிலமா இருக்கிறது இது. இதுல ஸ்டாலின தாண்டி பொருத்தமான நபர் யார் இருக்கா? இப்ப ம். இவரு அங்க போய் பேசலாமா? உத்தரப்பிரதேசல போய், மேற்கு வங்காளத்துல, ம். பஞ்சாப்ல ஏன் இவரு பேசினா என்ன? தமிழ்ல பேசட்டும். அங்க வந்து மொழி மாற்றம் பண்ணிட்டு போறாங்க. கண்டிப்பா அது வந்து இனிமையாவது என்ன இப்ப 2 கட்டம் முடிஞ்சிருக்குன்னு 5 கட்டம் இருக்கு. இனிமையாவது ஆமா. இதுக்கான ஒரு விஷயத்த இவங்க ம். செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் அதுதான். ஓகே. அ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்குறாங்களா அப்படின்ட்டு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.